நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுற மைண்ட் செட்டில் இருந்தால் பட் ஸ்டாக் மார்க்கெட் ரொம்ப ரிஸ்க்குன்னு பயம் இருந்தால் தென் மியூச்சுவல் ஃபண்ட் பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். மியூச்சுவல் ஃபண்ட்னா என்ன? சிம்பிளாக சொல்ல போனால் ஒரு பஸ்ஸில் நீங்கள் டிக்கெட் கொடுத்து போகிற மாதிரி. அந்த பஸ்ஸில் நிறைய பேசஞ்சர் டிக்கெட் கொடுத்து போவாங்க. அந்த மணியில் தான் டிரைவர் ஃபியூல் போடுவாங்க, சேலரியுமே கொடுப்பாங்க. சேம் வே இன்வெஸ்டர் எல்லாம் மணியை கொடுத்தா ஃபண்ட் மேனேஜர் அந்த மணியை ஸ்டாக் ஆர் ஃபாண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுவார். மியூச்சுவல் ஃபண்டில் 3 மெயின் டைப் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் ஈக்விட்டி ஃபண்ட், செகண்ட் ஒன் டெப்ட் ஃபண்ட், தேர்ட் ஒன் ஹைப்ரிட் ஃபண்ட். இதில் எஸ்ஐபின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. லைக் மந்த்லி இஎம்ஐ பே பண்ணுற மாதிரி. நீங்கள் 500ல் கூட இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். லாங் டைமில் காம்பவுண்டிங் பவர் இன்ட்ரெஸ்ட் யூஸ் பண்ணி உங்கள் வெல்த் கிரியேட் ஆகும். சப்போஸ் நீங்கள் 1000 ரூபியில் மந்த்லி எஸ்ஐபியில் 10 இயர்ஸுக்கு இன்வெஸ்ட் பண்ணினா ஆவரேஜ் ரிட்டர்ன் 12% கொடுத்தா உங்கள் மணி ஆல்மோஸ்ட் 2 lakhs 2.3 lakhஸாக கன்வெர்ட் ஆகும். தட் இஸ் பவர் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட். ஸோ நீங்கள் பிகினராக இருந்தாலும் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ண பயம் இருந்தாலும் உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட் பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் ஃபினான்ஷியல் டிப்ஸ்.